திரு காசிநாத பாரதி, இப்போ நேற்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இன்னைக்கும் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய கருத்துக்கு மக்கள் மத்தியிலேருந்து எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு தளம் உருவாகும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் நடந்த லைவ் ப்ரோக்ராமை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லட்சக்கணக்கான மக்கள் எழுச்சியில் மக்களோடு மக்களாக நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர், நம்மில் ஒருவர் நமக்கான தலைவருங்கிற அடிப்படையில் இன்றைக்கு வந்து தமிழகத்து மக்கள் 2026 முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வைப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இடையில ஒரு பிரிலிமினரி ஷோ தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க? நிச்சயமாக. ஏன்னா வந்து ஏறக்குறைய அவர் சொன்னார் 2 கோடி அப்படி இப்படின்லாம், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல வரல. 1.5 கோடி தொண்டர்களை மிக கன்சாலிடேட்டாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக, இப்போ நாங்கள்லாம் களத்துலேருந்து கிராம பகுதியிலேருந்து வர்றதுனால ஒரு வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய 500 வாக்குகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் 500 வாக்குகள் அதிமுகவுக்கும் இருக்கும். அங்கங்கே இருக்கிற ஹார்ட் ஒர்க்கர்ஸை பொறுத்து அது 100 ஓட்டு முன்னையோ பின்னையோ மாறி மாறி வரும். இதுதான் மிச்சம் இருக்கிற ஒரு 100-200 பேரை தான் இவர்கள் சொல்லுகின்ற மூன்றாவதாக வருகின்ற இயக்கம் மூன்றாவதாக வர முடியும். ஒட்டமொத்தத்தில் 3ஆவதாக ஓடுறவங்க 3ஆவது தான் வர முடியும். அவங்க வந்து எங்களுக்கு 1000 பேராக மாறுறதுன்னா ஒரு வில்லேஜுங்கிறது வந்து 5000 பேர் 10,000 பேர் கொண்டதில்லை. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர். அதில் இதுதான் அங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. கட்சி சாராத நபர்கள்ங்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்கள தான் இவங்க பங்கு போடுறாங்க. அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை அமைத்து, இதிலே இன்னும் மிகப்பெரிய வெற்றி கூட்டணி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள், அது யாருங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. இல்லை, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, அமித்ஷா அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். ஒன்று, இதில் வந்து இன்னமும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் விளிம்பு நிலை மக்களின் இயக்கம்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன். தமிழகத்தில் ஏறக்குறைய 43 லட்சம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை, ஏன்னா அந்த திருமண நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த 1 பவுன் 8 கிராம் தங்க பவுனுங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுகின்ற நிகழ்வு. அதே போல விலையில்லா மடிக்கணினிகள் ஆரம்பித்து இல்லை, நீங்கள் திட்டத்துக்கு போறீங்க. மக்களோடு மக்களாக விதைகளாக ஊன்றி வளர்ந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் எங்கேயோ இருந்தோ வந்து ஏதோ ஒரு மாயையின் அடிப்படையில் மக்களை நாங்கள் பயன்படுத்த நாங்கள் வரல. மக்களோட மக்களாக அவர்களுடைய யாரை சொல்றாங்கிறத உங்களுக்கு புரியும். நாம் வெளிப்படையாக விமர்சிக்க முடியாது. மக்களோடு மக்களாக இல்ல தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் பிரதான எதிரியை தான் விமர்சிக்க முடியும். நாங்கள் வந்து சைடு ஆக்டரை பற்றி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல இடையில பேசக்கூடாது. நண்பர் பேசின போது நான் பேசல, லயோலா மணி அவர்கள் பேசின போது நீங்க அவங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க, நீங்க பிறகு பேசுங்க. மக்களோடு மக்களாக மக்களுக்காகவே பாடுபட்ட விளிம்பு நிலை மக்களுடைய இயக்கம் 34% இருந்த இடஒதுக்கீடை 50% மாற்றி 50% சொல்லிடுறேன். ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஏன் நாங்கள் மக்களோடு மக்களாக ஊன்றி வந்திருக்கிறோங்கிறத சொல்லி ஆகணும். 50லிருந்து 68ஆகவும் 69% இடஒதுக்கீடாகவும் கொண்டு வந்து 69% இடஒதுக்கீட்டிற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து அதற்கு சட்ட பாதுகாப்பை பெற்று தந்தவர் புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு தமிழகத்தில், இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் 27 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் 50% இடஒதுக்கீடு தான். 27 லட்சம் பேர் நீங்க சொல்றீங்க. நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோமே. இப்ப திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில திமுக எதிர்ப்பு அப்படின்னா அதிமுக தான் ஒட்டுமொத்தமாக அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை அறுவடை செய்வதற்கு தமிழக வெற்றி கழகமோ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியும் அங்கேருந்து தான் அறுவடை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய நிலையும் பார்க்குறோம். இப்போ அவங்களும் தீவிரத்தன்மையை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க தேர்தல் களத்தில். அப்போ உங்களுடைய வாக்கு வங்கிக்கு தான் சேதாரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை ஏற்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக, அதாவது வந்து வருகின்ற இளம் தலைமுறையில் இருக்கிறவங்க விஜய் அவர்கள் மீது ஒரு பெரிய ஈர்ப்பில் இருக்கிறாங்கிறத மறுக்க முடியாத உண்மை. எந்த இடத்துலையும் நான் யதார்த்த உண்மையை வந்து மாற்றியோ திரித்தோ பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அந்த இளம் தலைமுறைகள் என்பவர்கள் வந்து அதிமுக காரங்க வீட்டில் மட்டும் கிடையாது, திமுக காரங்க வீட்லையும் அதே இளம் தலைமுறையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால வந்து அந்த மாதிரி நம்ம இவங்களுக்கு தான் பாதிப்பு அவங்களுக்கு தான் பாதிப்புன்னு பேச வேண்டியதில்லை. உங்களுக்கே தெரியும், 25 வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் பூராவே ஒரு ஈர்ப்பில் இருக்காங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனது மகன் 10வது படிக்கிறாரு, அவரே வந்து விஜயனுடைய ஈர்ப்பில் இருக்காரு. அது அவருடைய விருப்பம். அவருக்கு ஓட்டு இருக்காது. இல்லை, ஓட்டு இருக்காது சொல்கிறேன். இந்த மாதிரியான ஈர்ப்புங்கிறது திமுக காரங்க வீட்டு பிள்ளைகளுக்கு இருக்குது, அதிமுக காரங்க வீட்டு பிள்ளைகளுக்கு இருக்குது, மற்ற கட்சிகளை
உள்ளவங்களும் இருக்காங்க. ஏறக்குறைய நாம் தமிழர்லேருந்து பாதிக்கு மேல் வெளியேறி விட்டார்கள்னு பேசுகிறாங்க, சமுதாயத்தில் பேசப்படுகிறது. அதனால வந்து இது வந்து அதிமுகவுக்கான இழப்புங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து திரித்து பேசுகின்ற வார்த்தை, அது தேவையில்லாதது. இளம் தலைமுறைகள் இல்லை, இளம் தலைமுறைகள்ங்கிறது அதை நானுமே சில ஊடகங்களில் பார்த்தேன். பெருமாள் மணி போன்ற நண்பர்கள்லாம் பேசுகிறாங்க. இளம் தலைமுறைகள் எல்லா வீட்லேயும் இருக்கிறாங்க. அதில் பாதிப்பு வருதுன்னா எல்லா கட்சிக்கும் தான் பாதிப்பு. அதில் வந்து தனிப்பட்ட முறையில் வேண்டியல. எங்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க சொல்றது லாஜிக்கான பாயிண்ட், நான் அதை மறுக்கல. ஏன்னா எல்லார் வீட்லயும் அந்த திரை கவர்ச்சி இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, இளைஞர்கள், அது வேற. நான் என்ன கேட்கிறேன், திமுகவுக்கு எதிர்னா அதிமுக தான். திமுக எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறவங்க இல்ல அந்த மனநிலை உருவாகுறாங்க, அவங்களுக்கு ஒரே ஆப்ஷனா அதிமுக ஒரு வலுவான ஆப்ஷனா இருந்தது. இன்னைக்கு அந்த ஆப்ஷனை பங்கு போட இன்னும் 2-3 பேர் வர்றாங்க. அப்படிங்கும்போது அப்போ உங்களுக்கு கூடுதல் சேதாரம் ஏற்படுமோன்னு கணிக்கிறாங்க. டிவி போட்டியை உடைச்ச கமல் முதற்கொண்டு அப்படிதான் இருந்தாரு. அன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட, அதாவது இந்த இரண்டு இயக்கத்தையும் பிடிக்காத ஒரு சட்டன் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து எப்பயுமே இருக்கிறது சகஜம். அவங்க அந்தந்த கால சூழ்நிலையில் ஒரு கமல் உருவாக்குன போது அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. இங்கேயே தென்சென்னை வடசென்னையில் பொறுத்த வரைக்கும் வந்து ஏறக்குறைய 2.25 லட்சம் ஓட்டுகளை வாங்கினாங்க. அது வந்து அந்த ஓட்டு இப்போ என்னாச்சு, டிவி போட்டியை உடச்சி இப்போ கிடைச்சா பாராளுமன்ற தேர்தலில் அவர் ராஜ்யசபா எம்பியை வாங்கினதுக்கு பிறகு எல்லாமே முடிஞ்சு போய் அது விஜய் போன்ற இது வந்து இந்த மூன்றாவது ஃபேக்ஷனுங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கிறது தான். அதனால நீங்கள் வந்து கட்டமைக்க வேண்டியதே இல்லை. இது மாதிரியெல்லாம் தேவையில்லாத கட்டமைப்பு வேண்டியில்லை. எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான எதிர்ப்பு மக்கள் வந்து உச்சபட்ச வெறுப்பில் இருக்கிறார்கள். தமிழகத்தில் வந்து இந்த அஜித்குமார் மரணத்திலிருந்து ஆரம்பித்து ஞானசேகரன் வழக்கிலிருந்து அரக்கோணம் தெய்வச் செயல் வழக்கிலிருந்து எத்தனையோ இதில் வந்து மக்கள் பொதுவாக அரசு ஊழியர்லேருந்து எப்பயுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேக் பில்லராக இருக்கக்கூடியவர்கள் வந்து அரசு ஊழியர்கள் 27 லட்சமாக இருக்கின்ற அரசு ஊழியர்கள். இன்றைக்கு அரசு ஊழியர்களே வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்பார்த்து காத்திருந்து இன்றைக்கு புளித்து போய் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும், எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைந்து எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வர வேண்டும் என்று என் காதுபடவே கேட்கிறார்கள். என் வழக்கறிஞராக இருக்கிறதுனால என்கிட்ட வர்ற எல்லா கிளைண்ட்ஸுமே அதை சொல்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அந்த 27 லட்சம் அரசு ஊழியர்கள் என்று எடுத்தீங்கன்னா இன்று 4 போட்டிங்கன்னா கூட 1 கோடி ஓட்டுகள் வந்து தன்னிச்சையாகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக உருவாகி தயாராக இருக்கிறது. அதனால வந்து எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக களமிறங்கி இருக்கிறாங்க. அவங்களும் வீட்டுக்கு போய் பேசுறாங்க. அவங்க பாஜகவை நேரடியாக அட்டாக் பண்றாங்க, கூட இருந்து துரோகம் செய்றீங்கன்னு உங்களையும் அட்டாக் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரியான மக்களிடையே சென்று சொல்லக்கூடிய கருத்துக்கள், பரப்புரைகள் உங்களுக்கு சேதாரத்தை நிச்சயமாக கிடையாது. தமிழகத்திற்கு துரோகம் செய்தது, தமிழினத்திற்கு துரோகம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எந்த இடத்துல வேணாலும் ஒரு 10 மணி நேரம் டிபேட்டை கூட வைங்க, நான் பேச தயாராக இருக்கிறேன். காவிரி பிரச்சனையில் 1924 வந்த ஒப்பந்தத்தை 1974 புதுப்பிக்காமல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் விட்டதால் தான் இன்றைக்கு வரைக்கும் காவிரி பிரச்சனையில் நம்ம செட்பேக் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கச்சத்தீவை தன்னுடைய முதலமைச்சராக இருந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் மூலமாக தாரை வார்ப்பதற்கு விட்டுக் கொடுத்ததால் தான் கச்சத்தீவு பிரச்சனை. தமிழகத்தினுடைய தீர்மானம் போட்டதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேண்டாங்க. ஏங்க ஹைகோர்ட்டில் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் பெருவாரி வழக்கை வைத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வந்தது இவங்க. நான் எனக்கு எடப்பாடியார் அழகாக பிரச்சாரத்தில் ஒரு இதை சொல்றாரு, மத்திய அரசாங்கத்தில் 16 ஆண்டுகள் அங்கம் வகித்தது திராவிட முன்னேற்ற கழகம். எந்த இடத்துலையும் அன்பார்ச்சுனேட்லி அதிமுக வந்து அங்கம் வகிக்கல. மத்திய அரசுல ஓரிரு ஆண்டுகள் ஓரிரு மாதங்கள் தான் இருந்திருக்க முடியுமே தவிர அந்த 16 ஆண்டுகள் நீங்க மத்திய அரசில் அங்கம் வகித்த போது கேபினெட் அந்தஸ்து எத்தனை பேர் வச்சிருந்தீங்க? 9 பேரை கேபினெட் அமைச்சர்களாக வச்சிருந்தீங்க. தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை, காவிரி பிரச்சனையை தீர்த்திருக்கலாமே. நீர்நிலை அமைச்சரை வாங்கி, எரிசக்தித்துறை அமைச்சரை வாங்கி, வெளியுறவுத்துறை அமைச்சரை வாங்கி நீங்க வந்து ஈழ பிரச்சனையை தீர்த்திருக்கலாமே. நீங்க எதற்காக மத்திய அரசில் அங்க வகிக்கிறதுங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுவீங்கன்னா, தமிழகத்தினுடைய மக்களினுடைய நலனை பெறுவதற்காகத்தான் மத்திய அரசில் அங்க வகிக்கிறேன், அதுக்கு தானே கட்சி நடத்துறீங்க. அதை விட்டு நீங்க தமிழகத்து மக்களுடைய நலனுக்காக எதையும் செய்ததில்லை. துரோகத்தை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு புள்ளி அளவு கூட அருகதை கிடையாதுங்கிற கருத்தை பதிய வைக்க விரும்புகிறேன். சரி, நிறைவா என்ன சொல்லுங்க? 520 வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் 2021 கொடுக்கப்பட்டது. அந்த 520 வந்து ஒரு 75% நிறைவேற்றி இருந்தாலே இன்றைக்கு ஓரணியில் இல்லை, ஈரணியில் இல்லை, எந்த அணியிலும் திரள வேண்டாம், படுத்துக்கிட்டே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம். அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுத்ததால் இன்றைக்கு 27 லட்சம் அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு எதிராக திசை திரும்பி இருக்கிறார்கள். தினந்தோறும் போராட்டங்கள். நண்பர் இவர் சொன்னது போல, நாம் தமிழ் நண்பர் லயோலா மணி சொன்னது போல எல்லாருமே அவங்களுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் திரண்டிருக்கிறார்கள். நண்பர் சொன்னார் இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம். இடஒதுக்கீட்டுக்கான சட்ட பாதுகாப்பை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா 69%. அது மாதிரி வந்து நீட் தேர்வுன்னு ஒன்று நண்பர் மறந்துட்டார் போல இருக்கு. நான் என்ட்ரன்ஸில் வந்தேன்னு சொன்னார். அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தவர்
ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல அமைச்சராக இருந்த காந்தி செல்வன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன் தான் மத்திய பாராளுமன்றத்தில் 2009 கொண்டு வந்தது வந்து நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அந்த நீட் தேர்வை நீக்குவதற்கான ரகசியம் தெரியும் என்று சொல்லி தமிழகத்து மக்களை வஞ்சித்து ஏமாற்றி வாக்கு வாங்கினாங்க. அதையும் செய்யல. இன்றைக்கு தமிழகத்துல வந்து இவர்களுடைய அரசு எப்போது நீங்கும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களை எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இந்த அரசு மக்கள் விரோத அரசாக அஜித்குமார் மரணத்திலிருந்து 25 லாக்அப் டெத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு தினந்தோறும் நீங்க உங்களுடைய கருத்தை பிறகு சொல்லுங்க. மயிலாடுதுறை விக்கி அவர்கள் ஏதோ நாங்க பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து ஏதோ தமிழகத்தின் நலனை புறக்கணித்து விட்டது போல ஒரு மாயையை ஏற்படுத்த முயற்சி செய்தார். 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். இவர் நானும் தஞ்சை மண்டலம் தான், அவரு நண்பர் விக்கியும் தஞ்சை மண்டலம் தான். தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் வந்து டெல்டாக்காரன் என்று சொல்லி டேக்கா கொடுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இல்லை, எங்களுடைய எடப்பாடியார் தான் அதை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தார். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் 22,000 ஏரிகளை தூர்வாரிய அற்புதமான இன்றைக்கு நீர் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு சந்தேகம். 2021 முன்னாடி செயல்படுத்தின திட்டங்கள் தானே இதெல்லாம், மாபெரும் திட்டங்கள்லாம் 2021 மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்ப திருப்பி அதே சொன்னீங்கன்னா ஊடகவியலாளராக உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஏற்பட்ட பின்னடைவும் அதற்கு பிறகு ஏற்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. 520 வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்த நிகழ்வு. வாக்குறுதி நிறைவேற்றலங்கிறத பெருசா நம்புறீங்க. அவர்கள் இன்றைக்கு வாக்குறுதிகளை மிகச்சரியாக செயல்படுத்தி இருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அதுபோல சுகுணா திவாகர் அவர்கள் அதிமுக கூட்டணியில் ஏதோ குழப்பம் இருப்பது போல, அதிமுக கூட்டணி அமையாது என்று இவர்கள் வந்து கைகட்டி வாய்ப்புத்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பாஜக கூட்டணி வந்ததிலிருந்து பதற்றத்தில் பிதற்றி திரிகிறார்கள். அதைத்தான் நான் சொல்ல முடியும். அதிமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்று அமித்ஷா அவர்களே சொல்லிவிட்டார். உங்களுக்கு ஏங்க ஆடு நனையுதுன்னு உங்களுக்கு ஏங்க வருத்தம்? ஆடு நனைஞ்சிட்டு போட்டுங்க. தமிழகத்து மக்கள் வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் என்கிற கருத்தை மட்டும் பதிவு வைக்க விரும்புகிறேன். நன்றி.